எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி. திஸ் இஸ் பிரபாவதி. இன்னைக்கு பஞ்சமி தேதின்றதுனால நான் வராகி அம்மனோட பூஜை பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போல குழந்தைங்களை லஞ்ச் கொடுத்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. அனுப்புறதுக்கு அப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசலையும் தொடச்சிட்டு கோலம் போட்டு பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணி அந்த வேலையை முடிச்சாச்சு. இடையில இருக்கிற கேப்ல ஹியரிங் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டஸ்டா இருந்துச்சு. அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இயரிங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா 3 லேயர்ல வரும். ரொம்ப நல்லாவே இருக்கு. மீஷோல தான் வாங்கினது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்கு குவாலிட்டி. இதோட லிங்க் வேணா சொல்லுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 200 தான் இருந்துச்சு அப்ப நான் வாங்கினது. ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க வந்ததும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஈவினிங் போல நான் வராகி அம்மன் பூஜை பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து விளக்குக்குள்ள பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நம்ம வீடு கடன் பிரச்சனையில இருக்கு, நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிம்மதி இல்லாம இருக்கு. அதுல இருந்து விடுபடுறதுக்கு வராகி அம்மன் தாயை பஞ்சமி தேதி அன்று நீங்க வழிபடலாம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலை விரிச்சிட்டு அதுல பச்சரிசியை சேர்த்துக்கோங்க. ஒரு தேங்காயை உடைச்சி அந்த 2 முடியில மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதுல சுத்தமான நெய் இல்லைன்னா விளக்கெண்ணெயை ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சத்திரியை போட்டு விளக்கேத்திட்டு அது தானாவே மலையேறணும். அது வரைக்கும் நம்ம விளக்க குளிர வைக்க கூடாது, அதுவே மலை ஏறிடும். சோ இப்படி பண்றதுனால கண்டிப்பா நம்ம கடன் பிரச்சனையில இருந்து தீர்வு டெஃபினட்டா கிடைக்கும். நான் இப்படித்தான் ஒவ்வொரு பஞ்சமி தேதி அன்னைக்கு வராகி தாயை வழிபட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.